சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் பாரத பிரதமர் மோடி உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். भारतीय जनता पार्टी के प्रदेश अध्यक्षा श्रीमती तमिलिसाई सौंदरराजन जी, केंद्र में मंत्रिपरिषद के मेरे साथी श्रीमान वेंकैया नायडू जी, इसी तमिलनाडु की धरती के संतान और मंत्रिपरिषद के मेरे साथी श्रीमान पोन राधाकृष्णन जी, केंद्र में मंत्रिपरिषद के मेरे साथी श्रीमान प्रकाश जावड़ेकर जी, श्री मुरलीधर राव, श्रीमान संतोष जी, और आज मेरी बात आप तक पहुंचाने का काम करने वाले भाई एच राजा, श्रीमान ला गणेशन, डॉक्टर परविंदर जी, श्रीमान देवनाथन जी, श्रीमान KS नरेंद्रन जी और विशाल संख्या में आए हुए चेन्नई के मेरे प्यारे भाइयों और बहनों, மேடையில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, மத்தியில் என்னோட அமைச்சராக இருக்கின்ற திரு வெங்கையாஜி அவர்களே, மத்திய அமைச்சரும் இந்த மாநிலத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினருமான திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, திரு பிரகாஷ் ஜாவடேகர் அவர்களே, பொதுச் செயலாளர் திரு முரளிதர் ராவ் அவர்களே, என்னுடைய பேச்சை இங்கு மொழிபெயர்க்க வந்திருக்கின்ற ராஜா அவர்களே, திரு இல கணேசன்ஜி அவர்களே, திரு தேவநாதன் அவர்களே, திரு பாரிவேந்தர் அவர்களே, திரு சந்தோஷ்ஜி அவர்களே, திரு KS நரேந்திரன் அவர்களே, மிக பெருத்த எண்ணிக்கையில் இங்கே கூடியிருக்கின்ற சென்னை வாசி சகோதரர்களே, சகோதரிகளே, எனதினியா தலைநகர்வால் பேருமக்களே வணக்கம். मैं अभी ओसूर से आ रहा हूं और जो मैं माहौल देख रहा हूं, इस चुनाव में मेरा ये पहला प्रवास है, लेकिन लग रहा है कि अब तमिलनाडु की जनता एक नई सोच के साथ तमिलनाडु का भाग्य बदलने के लिए कृत संकल्प है, ऐसा साफ साफ दिखाई देता है. நான் தற்பொழுது ஹோசூரிலிருந்து வருகிறேன். ஆனால் இங்கு சூழ்நிலையை பார்க்கும் பொழுது தமிழக மக்கள் மிகவும் சிந்தித்து தமிழகத்தின் எதிர்காலத்தை மாற்றுவதற்காக ஒரு திட சிந்தனையோடு இருக்கிறார்கள் என்பது எனக்கு மிக தெளிவாக தெரிகிறது. तमिलनाडु को अब सोचना चाहिए कि जो दो दलों के बीच में तमिलनाडु के नौजवानों का भविष्य लटका हुआ है, उन तमिलनाडु के नौजवानों का भाग्य क्या हो, इस पर अब तमिलनाडु ने गंभीरता से सोचने की जरूरत है. தமிழகத்திலே இந்த இரண்டு கட்சிகளுக்கு இடையிலே இளைஞர்களுடைய எதிர்காலம் மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த இளைஞர்களின் எதிர்காலம் என்ன ஆக வேண்டும் என்பதை பற்றி நாம் தீவிரமாக சிந்திக்க வேண்டிய தருணம் இது. सामान्य रीत से चुनाव, कौन MLA बने, कौन पार्टी जीत करके आए, किसकी सरकार बने, उसके इर्द गिर्द होते हैं. लेकिन पिछले 25-30 साल का इतिहास देखें तो तमिलनाडु के लिए कौन MLA बने, कौन पार्टी जीते, किसकी सरकार बने, ये चुनाव का मुद्दा नहीं है,
चुनाव का मुद्दा ये है कि आगे तमिलनाडु के भविष्य का होगा क्या। பொதுவாக தேர்தல் என்று சொன்னால் யார் எம்எல்ஏயாக ஜெயிக்க போகிறார்கள், யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள் என்று கணக்கிடுவார்கள். ஆனால் இந்த தேர்தலில் யார் எம்எல்ஏயாக போவது, யார் ஆட்சி அமைக்க போவது என்பது பிரச்சனை அல்ல. தமிழ்நாட்டின் எதிர்காலம் என்னவாக இருக்க போகிறது என்பது இந்த தேர்தலின் பிரச்சனையாக அமைந்திருக்கிறது. आपने यहां परिवार झेला है, आपने भ्रष्टाचार झेला है, आपने यहां कुशासन झेला है, आपने यहां अंधकारमय भविष्य को देखा है। अब समय की मांग है कि हम सब मिलकर के तमिलनाडु को संकटों से बाहर निकालें। நீங்கள் இங்கு குடும்பங்களை பார்த்திருக்கிறீர்கள், இங்கிருந்த ஆட்சியை பார்த்திருக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டியது, நாம் அனைவரும் இணைந்து இந்த தமிழகத்தின் எதிர்காலத்தை பற்றி நாம் முடிவெடுக்க வேண்டும் என்பதை இப்பொழுது நாம் நினைத்து பார்க்க வேண்டும். आज दिल्ली में जो सरकार बैठी है, आपने देखा होगा कि जहां कभी राज्य सरकारें भी नहीं पहुंचती हैं, वहां दिल्ली सरकार पहुंचने में रत्ती भर भी देर नहीं लगाती है। நீங்கள் இப்பொழுது டெல்லியிலே இருக்கின்ற அரசாங்கத்தை பார்த்திருக்கிறீர்கள். ஏதாவது ஒரு மாநிலத்திலே பிரச்சனை என்றால் மாநில அரசை விட வேகமாக அங்கே போவது மத்திய அரசு என்பதை நீங்கள் பார்க்க முடியும். जब चेन्नई बाढ़ की आफत से घिरा हुआ था, वर्षा बंद नहीं हो रही थी, नदी का पानी कम नहीं हो रहा था, लोग जीवन मरण के साथ लड़ाई लड़ रहे थे, उस समय दिल्ली पूरी तरह चेन्नई के सुख दुख का साथी बना, सेना को भेजा, साथियों को भेजा, मैं खुद दौड़ के आया और आपके दुख को कम करने के लिए जितना कर सकता था उसमें कोई कोताही नहीं बरतने दी। நீங்கள் சமீபத்திலே